இன்னைக்கான தத்துவம் என்ன தெரியுமா? யாருக்காகவும் யாரையுமே பகைக்கக்கூடாது. இது என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப ரொம்ப அனுபவப்பட்ட விஷயம். ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். அதே சமயம் அடிபட்டிருக்கேன், மிதிப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் யாருக்காகவும் யாரையுமே பகைக்காதீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ்ஷாக இருக்கணும். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க அப்படின்னு ரொம்ப சுயநலமாக இருக்க வேண்டிய ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தென் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு மீஷோவில் ஆர்டர் பண்ணல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் என்னோடய வீட்டுக்கு ஒரு பவர் ஜெல் டாய்லெட் கிளீனர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் இன்றைக்கி உள்ள அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அட்டை பாக்ஸை பார்க்கும்போதே நல்லா தான் இருக்குது. நல்ல ரோஸ் ஃப்ராக்னன்ஸு, லெமன் ஃப்ராக்னன்ஸு நல்லா தான் இருக்குது. எப்போ அந்த சின்ன அட்டைப்பெட்டியை நான் பிரிக்கப்பட்ட பாடு இருக்கே அப்பப்பப்பா. இது என் பையன்தான் பார்த்தான், அம்மா இதை ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு விருப்பமே இல்லை. சரி ஆர்டர் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் ஆர்டர் பண்ணேன். பட் நல்லா தான் இருக்குது. முதல்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன். அதுக்கப்புறம் நமக்கு தெரியாததா அப்படின்ட்டு எல்லாம் டக்கு 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 டக்குன்ட்டு ஃபிட் பண்ணி பாத்ரூம் டைல்ஸில் போய் நான் ஒட்டி பார்த்தேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. பட் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒன்று லெமன் ஃப்ளேவர், இன்னொன்று ரோஸ் ஃப்ராக்னன்ஸ் வந்திருக்கு. எல்லாம் ஓகே எனக்கு. பட் இது காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்றது தான் எனக்கு தெரியலை. ஓகே இது பட் நல்லா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணினதுமே அந்த ஃப்ளேவர் நல்லா தான் இருந்துச்சு. ரூம் ஃபுல்லாமே நல்ல ஸ்மெல் லெமன் ஃப்ளேவர் ஸோ பாருங்கள், எங்களோட பாத்ரூம் டைல்ஸில் நான் இப்போ இதை ஸ்டிக் பண்ணுறேன். வாவ்,